அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் உள்ள மாறுதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தங்களுடைய வாழ்வில் மற்றவர்களின் சூழ்ச்சியாலும் சதி செயலாலும் சில மாற்றங்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது நல்ல மாற்றத்திற்கான வழிவகை பிறந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதி வக்ரம் பெறுவதும், அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைவதும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யாகரகரான புதன் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் அதிரடியான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிக வலுவாக சூரியன் விரயத்திற்குள் நுழைகிறார். வித்யாகரகரான புதனும் விரயத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலக போகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பாத சனியாக ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை பாதசனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களது வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு பல்வேறு வகையான இடைஞ்சல்களை கொடுத்து வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்வில் இருந்து அவர்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு. இளைஞர்கள் சிக்கல்கள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு பாதசனியாக ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் எந்தவிதமான தடையும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3லும், மோட்சக்காரகரான கேது 9லும் சஞ்சரிக்கிறார். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த 2 கிரக நிலைகளும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும், நிர்ணயித்த இலக்கை சிறப்பான முறையில் எளிதில் அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தம் போன்றவை விலகி மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும், பல்வேறு வகையான தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் எளிதில் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எனவேதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவினாலும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. பாதியில் நின்ற பல பணிகளை துரிதமாக செயல்படுத்தி அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பஞ்சமஸ்தானத்தை குரு வலு சேர்ப்பதால் நீண்ட தொலைவு பிரிந்து சென்ற
பல காரணங்களுக்காக, வேலைக்காக இருக்கலாம் அல்லது மன வருத்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் காரணங்கள் பலவாக இருந்தாலும் அதில் ஏற்பட்ட பிரிவு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த பிரிவு விலகி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைவாக உண்டு என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு குரு தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் வலுவாக சப்தமத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெறக்கூடிய வேலை என்பது எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் சரியாக உறுதிப்படுத்துகிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் இணைந்து லாபஸ்தானத்தை முற்பகுதியில் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. முக்கூட்டு கிரகங்களில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெருவாரியான அலைச்சல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் இல்லாமல் பல பணிகளை திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையான அலைச்சல்கள், சிரமங்கள், காரிய தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்து வரக்கூடிய கல்வி ரீதியான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஜென்மத்திற்குள் வருகிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்திற்குள் வருவதால் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனும் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை சிறப்பாக அள்ளி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக தான் வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.